திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விடை: வேலூர் மாவட்டம் கேவிபுரம் சட்டமன்ற தொகுதியில் கேவிபுரம் ஒன்றியத்தில் 39 ஊராட்சிகளும், குடியாத்தம் ஒன்றியத்தில் 31 ஊராட்சிகளும் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் 2 ஊராட்சிகள் அடங்கியுள்ளன. கேவிபுரம் ஒன்றியத்தின் 3 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர், குடியாத்தம் ஒன்றியத்தின் 1 ஊராட்சிக்கு 8 லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் 2 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர் குடிநீர். வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள் மற்றும் 5 பேரூராட்சிகள் 14 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 944 ஊரக குடியிருப்புகளுக்கு காவிரி நீட்டினை நீராதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. கேவிபுரம் ஒன்றியத்தின் 22 ஊராட்சிகளுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதம் 26 லட்சம் லிட்டர் குடிநீர், சென்னாங்குப்பம் கூட்டு குடிநீர் திட்டம், செஞ்சி கூட்டு குடிநீர் திட்டம், சோளமூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் சேத்துவாண்டை கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள கேவிபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 14 ஊராட்சிகள் மற்றும் குடியாத்தம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 30 ஊராட்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் உள்ளூர் நீராதாரங்களை கொண்டு போதுமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே கேவிபுரம் பகுதிக்கு புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவையில் விவாதிக்க கோருகிறேன். திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதி மண்டலம் 5 கீழ் வரும் 10வது வார்டில் மின்னப்பன் தெரு, பனிக்கின் தெரு, நெசவாளர் தெரு, காமாட்சியம்மன் தெரு, காளையன் தெரு, லிங்க நகர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் கழிவுநீர் கலந்து வந்துள்ளது. இது கோடை காலம், மக்கள் குடிநீரை அதிகமாக பயன்படுத்துகின்ற சூழ்நிலை இருப்பதால் அரசு தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் மேல்நிலை நீர் தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்து சுகாதார குடிநீரை மக்களுக்கு வழங்க அறிவுறுத்த வேண்டும். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர்களுக்கு மருத்துவ கட்டணத்தை அரசே வழங்கவும் இனி இப்படிப்பட்ட சமமொழி இனி நடைபெறா வண்ணம் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவனம் இருப்பதாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன், மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி, மாண்புமிகு உறுப்பினர் நாகமாளி, மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி, மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ் ஆகியோர் உரையாற்றி திருச்சி மாநகராட்சியிலே குடிநீரில் கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அதனை பற்றி நான் முழுமையாக விளக்கமாக எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பனிக்கன் தெரு பகுதிகளில் 18/4/2025 மாலையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கில் 7 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி மாநகராட்சி சுகாதாரத்துறையின் மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட 286 பணியாளர்கள் கொண்ட குழு உடனடியாக அமைக்கப்பட்டு உறையூர் பகுதியில் 1492 வீடுகளில் வசிக்கும் சுமார் 6416 பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தொற்று நோய் தடுப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பகுதியை சார்ந்த 42 நபர்கள், ஆண்கள் 15, பெண்கள் 23, குழந்தைகள் 4, திருச்சி அரசு மருத்துவமனையிலும் 11 நபர்கள், ஆண்கள் 3, பெண்கள் 6, குழந்தைகள் 2, தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் 53 நபர்கள் உள்நோயாளர்களாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்பு ஏற்பட்ட வார்டு எண் 10 மின்னப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8 பனிக்கன் தெரு ஆகிய பகுதிகளில் 9 சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் 28 நபர்கள் வெளிநோய்களாக சிகிச்சை பெற்றுள்ளனர். அவர்களில் 5 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மூலம் 11,875 நபர்களுக்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு மருந்துகள், டாக்டர்களின் மாத்திரைகள் மற்றும் ORS பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை மூலம் 6 இடங்களில் குடிநீர் பணிகள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு திருச்சி மண்டல நீர் பகுப்பாய்வதற்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வீடுகளில் நேரடியாக சென்று இப்பகுதி மற்றும் அருகாமையில் உள்ள பகுதியில் உள்ள தீவிர தொற்று நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளது. திருச்சி மாநகராட்சி வார்டு எண் 10 மின்னப்பன் தெருவை சேர்ந்த பிரியங்கா என்ற 4 வயது குழந்தை 19/4/2025 இறந்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. மேலும் பத்திரிகை செய்திகள் வெளிவந்த 3 நபர்கள் பலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது. பாண்டமங்கலம் அகராகரம் சேர்ந்த 90 வயது மூதாட்டி திருமதி லட்சுமி என்பவர்
10 நாட்களாக உடல்நலம் குன்றி 19/4/2025 அன்று இயற்கை எதினார். மேலும் மின்னப்பன் தெருவில் வசிக்கும் திருமதி லதா வயது 53 என்பவர் இதய நோய் பிரச்சனை காரணமாக 18/4/2025 அன்று நள்ளிரவில் நெஞ்சுவலி காரணமாக வீட்டிலேயே உயிர் பிரிந்தது. எனவே 3 பேர் பலி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்தி என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். திருத்தணி சட்டமன்ற தொகுதி ஆந்திர மாநில எல்லையில் உள்ள தொகுதி. இப்பகுதி மாணவர்கள் சட்டம் பயில, எல்எல்பி பயில ஆந்திர மாநிலம் திருப்பதி, புத்தூர் செல்லும் நிலை உள்ளது. நீண்ட நெடுந்தூரம் சென்று கல்வி பயிலக்கூடிய நிலை உள்ளதால் திருத்தணி தொகுதியில் சட்டக்கல்லூரி அமைத்திட அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணிக்கு அருகிலேயே பட்டறை பெரும்புதூரிலே திருவள்ளூர் மாவட்டம் அங்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு அரசு சட்டக்கல்லூரியும், வேலூர் காட்பாடியிலே 70 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு அரசு சட்டக்கல்லூரியும் இயங்கி வருகிறது. எனவே திருத்தணியிலே புதிதாக சட்டக்கல்லூரி துவங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய ஆட்சியிலே திருத்தணி நகரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட் அமைத்திட உயர்நீதிமன்ற ஆய்வுக்குழு நீதிமன்றத்தை பார்வையிட்டு அதற்கான பரிந்துரையை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பிவிட்டது. எனவே திருத்தணியில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அமைத்திட அரசு முன்வருமா என சட்டத்துறை அமைச்சரை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட நீதிபதியும் அந்த பொறுப்பு உயர்நீதிமன்ற நீதிபதியும் அதை பார்வையிட்டு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருப்பதாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள். உயர்நீதிமன்றத்துடைய குழு அதை பரிசீலித்து அங்கே கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தேவை என்கின்ற முடிவுக்கு வந்து அதை அரசுக்கு அனுப்புமையானால் அதன் பிறகு அரசு அதை பற்றி பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதிநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சருக்கு ஒரு கூடுதல் நீதிமன்றம் திருப்பெரும்புதூர் தொகுதி கொடுத்து நன்றியை தெரிவித்து, அது உடனே போர்க்கால அடிப்படையில் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும், இந்த கல்வி ஆண்டுக்குள்ள திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசாணை வெளியிட்ட பிறகு உயர்நீதிமன்றத்திலே அதற்கான நீதிபதிகளும் அதற்கான பணியாளர்களும் நியமிக்கப்பட வேண்டும். அது நியமிக்கப்பட்டு அதற்கான ஆணை உயர்நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட பிறகு உடனடியாக அங்கே ஸ்ரீபெரும்புத்தூரிலே அந்த கூடுதல் நீதிமன்றம் திறக்கப்படும். நிச்சயமாக விரைவிலே அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நிதித்துறை மூலமாக நிச்சயமாக மேற்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். வேதாரண்யத்தில் உரிமையியல், குற்றவியல் நீதிமன்றங்கள் இரண்டுமே ஒரே கட்டிடத்தில் ஒன்றாக இயங்குகிறது. போதிய கட்டிட வசதி தாராளமாக இருக்கிறது. எனவே நீதிமன்ற குற்றவியல், உரிமையியல் நீதிமன்றங்களை தனித்தனியாக அமைத்து தர வேண்டும். பல காலம் 6 மாத காலத்திற்கு மேலாக இன்சார்ஜிலேயே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் இல்லை. அதை நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டு அமர்க பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீதிபதிகளுடைய நியமனம் இன்றைக்கு நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் மூலமாகவும் சர்வீஸ் கமிஷன் மூலமாகவும் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆண்டுதோறும் நியமிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய காலியிடங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே கால்ஃபார் செய்யப்படுகிற பொழுது கூடுதல் காலியிடங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அதனாலேயே ஒரு மேஜிஸ்ட்ரேட் 2 கோர்ட்டுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த அரசு விரைந்து அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கும். வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவியல் நீதிமன்றமும் உரிமையியல் நீதிமன்றமும் ஒரே இடத்தில் நடைபெறுவதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இடவசதி இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான கோப்புகளும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கு அரசின் பரிசீலனைக்கு வந்திருக்கிறது. அரசு பரிசீலித்து அது பற்றி விரைவில் நிதித்துறையினுடைய அனுமதி எப்படி தருகிறார்களோ அதை பொறுத்து முடிவெடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். To develop scientific temper, humanism and spirit of inquiry and reform, section 51AH, அதாவது அது அடிப்படை கடமை, அரசியலமைப்பு சட்டம்படி அந்த அடிப்படை கடமையை நிறைவேற்றிட நாம் திராவிட மாடல் அரசு மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்று தாங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். அதாவது மக்களுடைய நம்பிக்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. ஒருவருடைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம், இன்னொன்று மத நம்பிக்கையாக இருக்கலாம். எனவே அரசியல் சட்டப்படி அவரவர்களுடைய உரிமைகளை தான் அவர்கள் பாதுகாக்க முடியுமே தவிர
எந்த சட்டத்தின் மூலமாகவும் எதையும் நாம் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ அல்லது ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியமாக போய்விடும். எனவே நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம், அதில் தவறு கிடையாது. அதை மற்றவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பதை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். வினா எண் 213 மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் இனிக்கோ இருதயராஜ் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையளிக்க அனுமதி கோருகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர் திரு இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் திருச்சியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை திறக்கப்படுமா என்று வினா எழுப்பியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, ஏற்கனவே பார்க்கிற ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடத்திலே கேட்பார். நான் அவரிடத்திலே பல முறை அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த சிலைக்கும் செய்தித்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு அமைப்பின் மூலமாக அவர் நடிகர் சங்கத்தின் சார்பாக, ரசிகர் மன்றத்தின் சார்பாக அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேர் அவர்கள்தான் இந்த சிலையை அங்கே அதை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நிதியும் கூட கொடுத்ததாக அங்கே தகவல் தருகிறார்கள் அதிகாரிகள். எனவே அந்த வகையில் அந்த சிலை அமைப்பு திறப்பதற்கான காரணம் நிறுவப்பட்டிருக்கின்றது. திறக்க முடியவில்லை. காரணம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நெடுஞ்சாலையில், சாலைகளில், பொது இடங்களில் வைக்க என்று சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தால். அந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவரே கூட நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தால். எனவே இப்படி இருக்கிற பட்சத்தில் அது கவர் செய்யப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து, மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி, மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தோடு கலந்து பேசி தக்க இடத்தை தேர்வு செய்து அந்த சிலை மாற்றி நிறுவப்பட்டு அது திறப்பதற்கான நடவடிக்கை துறையின் சார்பில் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடிப்பாற்றலின் திறனால் உலகமெங்கும் யாவத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த, சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சார்ந்த, தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய இவர்தான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புரட்சிகரமான வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம். அவர் நாடகக்கலையை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி. எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகர்களுடைய நீண்டகால கனவு, ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில் திருச்சி மாநகராட்சியுடைய தீர்மானத்துடன் தான் 9 அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை ஸ்தபதி ஸ்ரீகண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அண்ணன் நேரு அவர்கள் வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் 10 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை. சிவாஜி மன்றத்தை சேர்ந்த சீனிவாசன் மோகன் பாலாஜி என்பவர் கேள்வி அதுல உங்களுக்கு தேவை மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்கு, அமைச்சர்கிட்ட பதில் வாங்க. 2018 தொடர்ந்த வரலாறு பதிவு பண்ண முடியாது, நிறைய இருக்கு வழக்கு சொன்னாரு. சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார், அவர் பெரிய நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார் வேற ஆளு. பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் அவரு. 2018 ஒரு நிமிஷம் என்ன வழக்கு மட்டும் சொல்லிடுறேன். 2018 தொடர்ந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், சிலையை நகரின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் நிறுவி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே இச்சிலை இப்போது உள்ள பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் கால்நடை மாட்டாஸ்பத்திரி அருகிலோ அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பகுதியிலோ, காமராஜர் சிலை பின்புறமோ, சோனாமினா திட்டா உள்ள ரவுண்டானா பகுதியிலோ அமைத்து தர வேண்டும் என்று அமைத்து தர வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி ஏற்கனவே முத்தமிழறிஞர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில், அன்றைக்கு கூட நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்கான NOC தடையில்லா சான்றிதழ் கூட நானும் அதில் கையெழுத்திட்டேன். ஆனால் கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது திரு காமராஜர் ஐயா சாலை பெயரில் உள்ள இந்த சாலையில் TGP ஆஃபீஸ் அருகில்
அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சிலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. எனவே நீதிமன்றத்துக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பிறகு மணிமண்டபத்தில் கொண்டு போய் மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கூட இந்த அரசு வந்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதிய சிலையாக, அது ஏன்னு சொன்னால் அது பழுதடைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு முறை பார்த்துவிட்டு புதிய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார். புதிய சிலை செய்து சிறப்பாக அது வெளியில் வைக்க, அந்த மணிமண்டபத்திலிருந்து வெளியில் மக்கள் பார்வை படுகிறக்கூடிய வகையில் வைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சரால் திறக்கப்பட்டு ஆண்டுதோறும் அதற்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. என முத்தமிழர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது பட்டுக்கொண்டவர், ஒரு குடும்ப பாசத்தோடு அவர்கள் இருவரும் இருந்தவர்கள். எனவே அந்த வகையில் திருச்சியில் முறையாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மக்கள் சந்திக்கக்கூடிய, அதிகம் பார்க்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளாட்சி நகராட்சி துறையினுடைய மாநகராட்சியினுடைய அனுமதியை பெற்று தீர்மானத்தை பெற்று மறு தீர்மானத்தை பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு உரிய இடத்துல மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி முறையாக அதை நிறுவப்படும் என்பதை தெரிவித்தார்.